இந்த குதிரை பேரம் வழக்கு ரொம்பவே ஒரு தீவிரமா போயிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இதுக்காக செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், அவருடைய சகோதரர் 2 பேருமே வந்து முன்ஜாமீன் வாங்கிட்டாங்க. ஆனா முன்ஜாமீன் வாங்கினதுக்கு அப்புறமா என்ன சொன்னாங்க, கோர்ட்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு காலையிலயும் மாலையிலயும் போயிட்டு சைன் போடணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனா என்னைக்கு சொன்னாங்களோ அன்னையில இருந்து அவர் வந்து போகவே இல்லை. ஒரு மாசமா வந்து தலைமறைவாவே இருக்காப்ல. தப்பு செய்யல அப்படின்னா எதுக்காக தலைமறைவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு தெரியுங்களா, நான் வந்து வர்றேன், ஆனா என்ன வந்து போலீஸ் வந்து யாருமே துன்புறுத்த கூடாது, அது மட்டும் இல்லாம வேற கேஸ்ல என்னைய தூக்கி உள்ள ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருக்கு, கோர்ட்டுக்கே வந்து ஆர்டர் போடுறாரு. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரோட மனு என்ன பண்ணிட்டாங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த குதிரை பேர வழக்கு சம்பந்தமா கோர்ட்ல போய் நீதிமன்றத்துக்கு வந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து பிணை தொகையா 25,000 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே இருக்கு. எதுக்காக அப்படின்னா காவல்துறை வந்து அவரை வந்து கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, போன முறை பண்ண மாதிரி இந்த முறை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருவல்லிக்கேணியில போய் காலை மாலை 2 வேளையுமே வந்து சைன் போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவுமே வந்து சொல்லியிருக்காங்க. கோர்ட் சொன்னதை வந்து அவர் கேட்பாரா இல்ல மறுபடியும் வந்து தலைமறைவாவாரா, இதோட அடுத்த கட்ட உத்தரவுலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.